கொஞ்ச நாளாகவே கரப்பாம்பூச்சிகளை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறியிருக்கு. தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட கரப்பாம்பூச்சிகள் உள்ளே புகுந்துருக்கு. அது யார்? ஆட்சி பீடத்தில் உட்காந்துருக்காங்களே அவங்கள சொல்லலைல நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். இன்னொரு புறம் சிங்கிள் டீ, சிங்கிள் பிரியாணிக்கும் சிங்கிள் டீக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. அதே நேரத்தில் அதை அடித்து நொறுக்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைமைச் செயலகத்துக்கு புதிதாக ஒரு செக்ரட்டரி ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அதைத்தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 103வது பிறந்த நாள். கழக தொண்டர்கள் எல்லாருமே வரிசையில் நின்று அவருக்கு 103 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். ஆனால் இந்த முறை புதிதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. டிஎம்கே எதிர்க்கட்சியாக இருக்காங்க, ஆனால் ஆளுங்கட்சியில் இருந்து கலைஞர் அவர்களுடைய படத்துக்கு மரியாதை செலுத்தப்படுது. இதுதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு அப்படின்னு திமுகவினுடைய அந்த தொடர்ச்சியாக அடிவருடிகள் இன்னமும் திமுகவால் பலன் பெற்ற ஒரு நபர் அது தொடர்பான ஒரு வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுருக்கார். யாருன்னு கேட்குறீங்களா? அமைச்சர் ராஜ்மோகன். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டை தலைமையேற்று நடத்தி அதை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது விஜயிடமிருந்து வந்திருக்கணும். காரணம் என்னென்னா, விஜய் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லி வச்ச காட்சிகள்லாம் அரங்கேறியிருக்கு, பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். திமுகவினுடைய மிக முக்கியமான முன்னாள் துணை முதலமைச்சர், இப்போதைய திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் அப்படிப்பட்டவற்ற ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலிருந்து நண்பர் ரமேஷ் அவர்கள் கேட்ட கேள்வி பாருங்க. சின்ன ஆன்சர் தான், ஆனால் அது ஒரு பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு செய்தி. காலையில் தான் கலைஞரை பற்றிய வீடியோக்கள்லாம் நிறையா கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தது. அதில் தோழர் ஷபீர் அவர்கள் அவர் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ண பீரியடில் ஜெயலலிதா, கலைஞர் இவங்க எல்லாரையும் நாங்களும் பேட்டி எடுத்திருக்கோம். இருந்தாலும் ஷபீர் அவர்கள் அப்போ இந்தியா டுடேயில் ஒர்க் பண்ணும்போது சில கேள்விகளையும் முன்வைப்பார். அவரோட வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த வகையில் அவர் கேட்ட கேள்வியையும் மையப்படுத்தி ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார். பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிறது கலைஞர்கிட்ட கேட்ட கேள்வி. அதுக்கு போராளிக்கு மரணம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன பதில் தான் அடுத்த நாள் தலைப்புச் செய்தியாக மாறினது. இப்படி கலைஞர் அவர்கள் உதிர்க்கக்கூடிய ஒற்றை வார்த்தை தான் அடுத்த நாள் பேப்பர்லையும் சரி, செய்தி மீடியாக்கள்லையும் சரி தலைப்புச் செய்தியாக மாறும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக அவர் இருந்தாலும் சரி. அதே மாதிரி அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒற்றை வார்த்தை அப்படிங்கிறதும் இன்றைக்கி தேதிக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. கலைஞர் எப்படி டிஎம்கேனா அதிகமான அளவில் என்ன பண்ணணும், வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி அதே தொட்டிலிருந்து வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஆனார். கலைஞர் அவர்களுக்கும் அவர் மரியாதை செலுத்தியிருக்காருங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஸோ எனது மரியாதை கலந்த வணக்கங்கள் அப்படிங்கிற வார்த்தையையும் முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுண்ணிகள், எட்டப்பன்கள் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதே மாதிரி தான் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே அவரை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக தனியாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்து அதுக்கு மதிமுக அப்படின்னு பேர் வச்சார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு. ஆனால் மறுமலர்ச்சி அடைஞ்சதா அப்படின்னு கேட்டால், மறுமலர்ச்சிங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் கூட தகுதியற்ற ஒரு கட்சியாக இன்ன வரைக்கும் திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வைகோ தலைமையிலான மதிமுக அப்படிங்கிற கட்சி. அப்படிப்பட்ட கட்சி பொட்டி வாங்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவோடு இணைந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காட்சிகளும், ராஜ்யசபாவில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிட்டு 29 வருஷமாக ஏசி அறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டால், திமுகவுக்காக குரல் கொடுத்த காலங்கள் தான் வைகோவுக்கு அதிகம். அப்படி டிஎம்கேவில் இவரும் ஒருத்தர் தான் அப்படின்னு இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய வைகோவே இப்போ பெட்டி படுக்கையோட எங்கே போயிட்டார், டிவிகே பக்கம் போயிட்டார் அப்படின்னு அவருடைய கட்சியிலிருந்து துரத்தி விடக்கப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் இப்போது திராவிட வெற்றி கழகம்னு ஒரு பேர் வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் வைகோ அவர்களை இவ்வளவு தூரம் ஒரு வசைபாடு இருக்காருங்கிற செய்தியும் சொல்ல வேண்டியது இருக்குது. டிஎம்கேவினுடைய பீரியடில் பிரியாணி
கடையில் சண்டை வரும். காரணம் என்னென்னா, ஓசி பிரியாணி வாங்குறதுக்கு திமுகவினுடைய தொண்டர்கள் ரொம்ப பெரிய அளவில் சண்டை போட்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது, நடந்திருக்கக்கூடிய வரலாறு. ஏன் இப்போ சேலம் ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய கடையில் கூட வந்து பஞ்சாயத்தில் நடந்துச்சு போரூரில். அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் டிஎம்கே பீரியடில் தான் நடந்தது. அதே மாதிரி இப்போது தாவைக்காவில் வந்து புதிதாக ரவுடிகள்லாம் உருவாயிருக்காங்க. அந்த ரவுடிகள் இப்போது செங்குன்றம் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் டீ கேட்டிருக்காங்க. டீ கொண்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, ஏண்டா நாங்கள் ஆளுங்கட்சி, எங்களுடைய கோரிக்கையை வந்து என்னது ஒரே ஒரு டீ, அதை கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த டீ கடைக்காரரை போட்டு அடிச்சிருக்காங்க. அவர் பாவம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அது தொடர்பான காட்சிகளும் அரங்கேறியிருக்கு. பாருங்கள் இதான் தாவேகாவினுடைய சிறப்பான சில சம்பவங்கள். ஒரு கட்சியினுடைய பெயரை கெடுக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களே போதுமானது இல்லையா? அவங்களுடைய செயல்பாடு தான் அந்த கட்சியினுடைய நன்னடத்தையும் அசிங்கத்தையும் தோல் உரிச்சு காட்டும். இது மட்டும் கிடையாது, திருவண்ணாமலையில் கிரிவல பாதை சாமி கும்பிட போன பொண்ணுங்களை எப்படி சொல்கிறது, நீங்கள் தினகரன்கிற பேப்பர்லாம் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கோரமான முறையில் அந்த செய்தியை வந்து ரொம்ப பெரிய அளவில் கட்டுரையாகவே எழுதியிருந்தாங்க. 29 பெண்களை தொடர்ச்சியாக அந்த கிரிவல பாதைக்கு போயிருந்தவங்கள வரிசையாக விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க 28 பெண்களை இப்படியே தான் நிர்வாணப்படுத்தி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நகை பணத்தை எல்லாம் திருடணும் அப்படின்னு இங்கே திருவண்ணாமலையில் சாமி கும்பிட போன பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துரதிர்ஷ்டமான நிலை. 28 அப்படின்னா அது டிஎம்கே பீரியட்லையும் நடந்திருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய ஆளக்கூடிய அரசு அவங்க தான், அவங்களுடைய பீரியட்லையும் நடந்திருக்கும். இப்படி தொடர்ச்சியாக அந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இவ்வளவு பெரிய கொடூரம்லாம் அரங்கேறி இருக்குங்கிறது இன்றைக்கி தான் செய்தியாக வெளியில் வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி தான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை சரி செய்கிறதுக்கு புதிதாக டிஜிபி ஒருத்தர் பொறுப்பில் வந்திருக்காரு, மகேஷ்குமார் அவர்கள். இவர் வந்ததற்கு பிறகாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம்லாம் கொண்டு வராங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் இவருடைய காலகட்டத்தில் எப்படி இயங்க போகுது, அடுத்த வாரம் தொடங்கி வைக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக அது தமிழ்நாட்டில் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். புதிதாக காவல்துறையில் நிறையா பணியாளர்கள் உருவாகணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம ரெக்வஸ்ட்டாக வைக்க வேண்டிய தேவை இருக்குது. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் யார் தெரியும்ல? இந்த டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துறதுக்காக ஒரு அனுமதி ஒன்று கேட்டிருக்காரு அபிஜித் தீப் கே அப்படிங்கிற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதை வந்து அவர் அமெரிக்காவில் இருந்தே உருவாக்கினார், சரியா? அப்படிப்பட்டவர் இப்போ இந்தியாவுக்கு வர்றாரு. அவருடைய பேரண்ட் வந்து அவர் இந்தியாவுக்கு வந்தாருன்னா கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வித்தின் வீக்கில் அவர் வரப்போகிறாரு. அப்படி வரும்போது ஒரு பெரிய அளவிலான போராட்டம் பிஜேபிக்கு எதிராக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. டெல்லி இந்த ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற அந்த இடம்ங்கிறது ஆட்சி மாற்றத்துக்கு ரொம்ப பேர் போன இடம் இல்லையா? நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியில் 2 முறை ஆட்சி பீடத்தில் அமர்ந்த ஆம் ஆத்மி கட்சி அதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஜந்தர் மந்தரில் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் தான் அன்றைக்கி இருக்கக்கூடிய வலிமையான காங்கிரஸையே அசைச்சு பார்த்தது. இன்றைக்கி பிஜேபிக்கான பெரிய வாய்ப்பையும் உருவாக்கி விட்டது. அதே பிஜேபியை கவிழ்ப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்புங்கிறது இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இந்த பாஜகவினுடைய ஆட்சியை கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அனுமதி அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா அவர் விடுத்திருக்கக்கூடிய அழைப்பை ஏற்று எல்லாரும் விமான நிலையத்திலேயே ஒன்று கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையையும் வச்சுருக்காரு. ஸோ இந்த காக்ரோச் பார்ட்டியை சேர்ந்த அந்த வேலையில்லாத பட்டதாரிகள், கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று திரளுவாங்க. ஸோ ஜூன் 6ஆம் தேதி பிஜேபிக்கான கடைசி தேதியாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. தம்பி வா தலைமையேற்க வா அப்படிங்கிற வார்த்தை இல்லை, தலைமையேற்க வா அண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலைக்கு இப்போது தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்கள்லையும் போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அரசியலில் குதிக்க போகிறாரு. ஏற்கனவே ஒரு இடத்துல குதிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப சேரும் சகதியுமாக இருக்கிறது. அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து புதியதொரு அமைப்பை உருவாக்குறதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு. பாஜக அப்படிங்கிற கட்சியிலிருந்து விலக விரும்புவதாக அமித்ஷா அவர்களிடத்தில் நேரடியாகவே போய் பார்த்து பேசியிருக்காரு. ஸோ கட்சி தலைமை ஓகே சொல்கிறாங்க, ஓகே சொல்லலை, அடுத்ததாக இயங்குவதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கிக்கிறாரு. தன்னுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாத்தையுமே இப்போ ஒன்று சேர்க்கிறாரு. பிஜேபியில் இருந்து ஒரு புதிய
ஒரு இயக்கம் ஒன்று உருவாக போகுது. அந்த இயக்கத்துக்கு அண்ணாமலை என்ன பெயர் வைக்க போகிறாரு, எப்படிப்பட்ட அரசியல் இயக்கமாக அது மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சீமான் அவர்களை பற்றி நமக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விவசாயத்தையும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக சீமான் வந்து அறியப்படுகிறார். அவருடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத தாண்டி திரள் நிதி திரட்டுறாரு அப்படிங்கிறத தாண்டி வயிற்று பிழைப்புக்காக அவர் மக்களை ஏமாற்றுகிறார் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த பனைமரத்தில் இருந்து கல் இறக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய ஆதி குடியான தமிழ் குடி தொடர்ச்சியாக குடிப்பதற்கென்றே சில நல்ல விஷயங்களையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை ஏன் அரசு தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டவர். பசுமாட்டையும் எருமை மாட்டையும் வளர்க்குறது அப்படிங்கிறது நம்முடைய பண்பாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு விடயம். எதையுமே வளர்க்க மாட்டேன், ஆனால் அதுகிட்டருந்து கிடைக்கக்கூடிய பாலும் கறியும் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம்னு சீமான் சொல்லக்கூடிய அந்த உண்மையான விஷயங்கள்லாம் நமக்கு உரைக்காமல் இல்லை. ஆனால் இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய காதில் கண்டிப்பாக கேட்டிருக்கு. அதனால தான் அவருடைய பீரியடில் இப்போது பனைமரத்தில் இருந்து இறக்கக்கூடிய அந்த கல்லை எடுத்து குடிச்சிருக்காரு. ஸோ அது தொடர்பான காட்சிகளும் அரங்கேறி இருக்குது. ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முதல்வர் அப்படின்னு அறியப்படக்கூடிய சந்திரபாபு நாயுடுவே கல்லுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுறாரு. அப்போ தமிழ்நாட்டிலையும் கல் இறக்குமதி அப்படிங்கிறத ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இப்போ நல்லுசாமியான மாதிரியான நபர்கள் தொடர்ச்சியாக இந்த கல் இறக்குமதிக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள்லாம் சொல்கிறாங்க. மதுவை ஒழிக்கணும் அப்படின்னா, கார்ப்பரேட்டை கவிழ்க்கணும் அப்படின்னா இந்த கல்லும் பனையும் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம். திருச்சியில் இந்த மாணவிகள் நடத்தக்கூடிய போராட்டம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் எஸ்எஃப்ஐ குரூப்போட மாணவர்கள் இயக்கத்தோடு சேர்ந்து தன்னுடைய தோழி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வேதனையோடு இந்த மருத்துவ மாணவர்கள் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மருத்துவ செவிலியர் மாணவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய தோழிக்கு தவறான சிகிச்சைங்கிறது கொடுக்கப்பட்டது. தப்பான மருந்து மூலியமாகவும் காலாவதியான மருந்து கொடுத்து அவரை கொண்டாங்க அப்படிங்கிறது தான் இவங்க முன்வைக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கம். அந்த வகையில் இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இதில் தலையிட்டு சிறந்த மருந்துகள் தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஒரு பெருத்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. கொஞ்ச நாள் அது காலாவதியாகி போயிடுச்சு. மறுபடியும் அதை அரசு மருத்துவமனையை மீட்டெடுக்க வேண்டிய தேவைங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசுக்கு இருக்குது. சட்டப்பேரவையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. சட்டப்பேரவையினுடைய செயலர் சீனிவாசன் அழகாக கோட்லாம் போட்டுட்டு இந்த அமைச்சரவையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வழி நடத்தினார், ரைட்டா? ஆனால் ஜேசிடி பிரபாகரோடு இவருக்கு கொண்டிருக்கக்கூடிய பகையின் காரணமாக இப்போ அவர் பதவியை திருதுப்புன்னு ராஜினாமா பண்ணியிருக்கார். இந்த இடத்துல திறமையான ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து போஸ்டிங்கில் வந்து உக்காந்தாங்கன்னா செக்ரட்டரி சரியான முறையில் அரசை வழிநடத்துவதற்கு தேவையான சட்டப்பேரவையை இயக்குவதற்கு தேவையான ஒரு கைடன்ஸை சபாநாயகருக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த செக்ரட்டரியினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து ஒரு பெண் பணி நியமனம் செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அவங்களுடைய பேர் வந்து சாந்தி அப்படிங்கிறாங்க. அவங்க முன்னாடி தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சட்டப்பேரவையினுடைய மிக முக்கியமான பொறுப்பு ஒன்று அந்த லேடிக்கு கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டையும் நமக்கு கொடுத்து சட்டப்பேரவையிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. அரசினுடைய இயக்கங்களை நம்ம விமர்சிக்க தான் செய்யணும். அரசை விமர்சிக்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளனுடைய கடமை. பத்திரிகையாளன் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அதை மக்கள் நலத்திட்டமாக தொடர்ந்து செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. அதையும் நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.